ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மம்முட்டி விநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் களம் காவல். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ அந்த கலவரத்துக்காக அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரளா போலீஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது, போலீஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மத கலவரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. பட் அதுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து லவ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த கேஸில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மர்மமான முறையில் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் ஒரு பொண்ணு, தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய டெட் பாடிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடைக்காம போயிடும். ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த களம் காவல் அப்படிங்கிற படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு டெபியூனன்ட் டைரக்டர் ஜிதின் கே ஜோஸ். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு சீட் எட்ஜிங்கில் வந்து கொண்டு போகிற அளவுக்கு அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. சீன் பை சீன் பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அவருடைய ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே. அவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு மேக்கிங், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் நம்ம விநாயகன் இருக்கார் இல்லையா, ஸோ நம்ம ஜெயிலர் வில்லன் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ. நம்ம வில்லன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, மம்முட்டி தான் பார்த்திங்கன்னா அந்த சீரியல் கில்லராகவே நடிக்கிறாரு. ஒரு நெகட்டிவ் ஷேட்டில் நடிக்கக்கூடிய நபர் பார்த்திங்கன்னா நம்ம மம்முட்டி தான். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு வல்கராக எந்த அளவுக்கு இறங்கி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சுருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய மற்ற எந்த ஆர்டிஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்காக ஒத்துக்கவே மாட்டாங்க. இதில் நடித்ததாக இருக்கட்டும், அதில் நடித்தது மட்டும் இல்லாமல் இதில் பேசக்கூடிய டைலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வல்கராக இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவர் எப்படியாச்சும் போட்டு தள்ள முடியுமா, நமக்கு சான்ஸ் கிடச்சா நம்மளே போட்டு தள்ளிவிண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும், இந்த படத்துக்கு இது தேவைப்படுது, இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் மட்டும் கிடையாது, அவர் நடித்த அத்தனை படமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான ஸ்கிரிப்ட்ஸாக தான் இருக்கும். அவர் சூஸ் பண்ண எல்லா ஸ்கிரிப்ட்லையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜானர் இருக்கும், மற்ற ஒரு படம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து வேறு ஜானர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணி படத்தை நடிச்சிட்ருக்காரு. அவர் ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீரியல் கில்லராக நடிக்கிறாரு. இன்னொரு படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஜாதி வெறியனாக இருக்கார். ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு கேடுகட்டனாக இருக்கார், அது மாதிரி நடிக்கிறாரு. இன்னொரு படத்தில் பார்த்திங்கன்னா பேயே வந்து நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டார். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணி நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.